ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை டைரிஸ். நான் உங்கள் நண்பன் ஷிராப்தே பேசுகிறேன். இது நம்மளோட ஃபர்ஸ்ட் எபிசோடு. இந்த எபிசோடோட பேர் மை லைஃப் லெசன். இந்த எபிசோடில் என் வாழ்க்கையில் நான் கற்றுக்கிட்ட ஒரு முக்கியமான லைஃப் லெசனை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க எபிசோட்குள்ளே போகலாம். இந்த கதை சில வருஷத்துக்கு முன்னாடி என் லைஃப்பில் நடந்த ஒரு விஷயம். என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் சொல்லி எங்கள் அம்மாவை நான் சொல்லுவேன். எங்கள் அம்மாவுக்கு கார்டனிங்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ஒரு நாளைக்கு நானும் எங்கள் அம்மாவும் ஒரு கார்டனிங் ஷாப் போய் சில சீட்ஸ் வாங்கிட்டு வந்தோம். அதில் ஒரு சீட் டொமேட்டோ. ஸோ வீட்டுக்கு வந்த உடனே நானும் எங்கள் அம்மாவும் அந்த டொமேட்டோ சீடை டிக் பண்ணி வச்சிட்டோம். அதை கரெக்டாக டெய்லி எங்கள் அம்மா தண்ணி ஊற்றி பராமரிச்சுட்டு வந்துட்டு இருந்தாங்க. ஒரு 2 வீக்ஸ் போச்சு. நான் அந்த இடத்துக்கு போய் பார்த்தேன். ஆனால் அதுலேருந்து ஒரு சின்ன பிளான்ட் கூட வரவே இல்லை. உடனே நான் எங்கள் அம்மாட்ட போய், அம்மா அதுலேருந்து எதுவும் வர மாதிரி தெரியல, நீ இதை டிக் பண்ணி பாரு, மேபி நான் அந்த சீடு கெட்டு போயிருந்தா ஒரு புது சீடை போட்டு நமக்கு சீக்கிரமாக ரிசல்ட் வரும்ல அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதுக்கு எங்கள் அம்மா, நீ உன் வேலையை போய் பாரு, இதை நான் கவனிச்சிக்கிறேன்னு சொல்லி விட்டுட்டாங்க. சரி, ஓகே, நமக்கு நம்ம வேலை தானே முக்கியம்னு சொல்லிட்டு நானே என் வேலையை போய் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் மறுபடியும் அங்கேருந்து ஒரு 2 or 3 வீக்ஸ் போய் நான் மறுபடியும் அதே இடத்துக்கு போய் பார்த்தா ஒரு குட்டி பிளான்ட் வந்துருந்துச்சு. நானும் எங்கள் அம்மாட்ட ஓடி போய், அம்மா ஒரு குட்டி பிளான்ட் வந்துருச்சுமான்னு சொல்லி சொன்னேன். அப்போ தான் எங்கள் அம்மா என்கிட்ட சொன்னாங்க, நீ சொன்ன மாதிரி நான் அதை டிக் பண்ணி பார்த்துருந்தா இந்நேரத்துக்கு அந்த குட்டி பிளான்ட் வந்திருக்குமான்னு சொல்லி கேட்டாங்க. நான் தலையை சொரிஞ்சிட்டேன், ஆமாம் வந்திருக்காது என்ன. அப்போ தான் என்னோடய லைஃப் லெசனை எங்கள் அம்மா எனக்கு சொல்லித்தர ஆரம்பித்தாங்க. வாழ்க்கையில் எந்த விஷயமா இருந்தாலும் சரி, நமக்கு பொறுமை ரொம்ப முக்கியம். அதாவது பேஷன்ஸ் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் எந்த விஷயமா இருந்தாலும் சாதிக்க முடியும். அவங்களுக்கு பேஷன்ஸ் இருந்தனால மட்டும்தான் அந்த டொமேட்டோ பிளான்ட் எனக்கு வந்துச்சு. அதுக்கப்புறம் அதில் வந்த எல்லா டொமேட்டோஸையும் நாங்கள் குக்கிங் யூஸ் பண்ணோம். ஸோ லைஃப்பில் எந்த விஷயமா இருந்தாலும் சரி, உங்களோட ரிலேஷன்ஷிப், உங்களோட ஒர்க், எல்லாத்துலேயுமே எல்லா விஷயத்தையுமே நீங்கள் பொறுமையாக ஹேண்டில் பண்ணிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல் ஆவீங்க. இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட தலை தோனி. மேட்ச் எந்த சுச்சுவேஷனில் இருந்தாலும் சரி, கரெக்டாக அவரை நீட்டாக ஹேண்டில் பண்ணி பொறுமையாக எங்கே அடித்தா எப்படி ஜெயிக்கலாம்னு சொல்லி பார்த்துட்டு கப்பை எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பார். அவ்வளோதாங்க, நம்ம வாழ்க்கையில் நம்ம பொறுமையாக இருந்தால் எதனாலும் சாதிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் திஸ் எபிசோட். நீங்கள் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. உங்களை நான் செகண்ட் எபிசோடில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாட்டா, பை பாய்.